இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 17 - 19 முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் நிறைந்த செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கலாம், நிறைய படித்த மேதாவிகளாக இருக்கலாம், பெரிய செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம், பெரிய உயர்ந்த பதவியிலே இருக்கலாம். ஒன்றுமில்லாத ஏழையாக, பரம ஏழையாக, படிக்காத மனிதனாக, பாமரனாக இருக்கலாம். ஆனால் இரு சாராருக்கும் ஒரு காரியம் மிக மிக முக்கியமானது, முதன்மையானது, அவசியமானது. அது என்ன? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். நிலைவாழ்வு பெற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்த வாலிபனுக்கு மத்தேயு நற்செய்தியிலேயே நாம் வாசிக்கின்றோம். 19வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளைகளை கடைபிடி. நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பிக்கையாளர்களாக, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன, மற்றவர்களுக்கும் மனசாட்சியில் எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மனிதனிலும் கடவுள் இருப்பதால் அந்த கடவுள், மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுள், அவன் வழியாக அவனோடு பேசுகிறார். அவன் வழியாகவே அவனோடு பேசுகிறார், அவனுக்கு உணர்த்துகிறார், இதை செய், இதை செய்யாதே, இப்படி வாழ், இப்படி வாழாதே. ஆகையினால் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. கடவுளுடைய கட்டளைகள் ஒன்றையேனும் நாம் தவறாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவனாக இருந்தால் நமக்கு அழிவு, நமக்கு அழிவு. படித்த படிப்போ, செல்வமோ, நம்மிடம் இருக்கின்ற செல்வமோ, நாம் பயன்படுத்துகின்ற செல்வாக்கோ, நாம் அமர்ந்துள்ள பதவியோ நம்மை காக்காது. கட்டளைகளை கடைபிடிப்பதுதான் காக்கும். ஆகையினால் நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த உண்மையை உணர்ந்தால் அந்த தெய்வ பயம் இருக்கும், கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டிய உணர்வு இருக்கும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, நாங்கள் உம் திருமுன் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். உம்முடைய சாயலிலும் உமது உருவிலும் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீர் உயிர் மூச்சை ஊத நாங்கள் உயிர் பெற்று இருக்கிறோம். நீர் திட்டத்தின்படி, நீர் செய்த திட்டத்தின்படி எங்கள் இந்த உலகத்தில் நாங்களும் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். அனைத்தும் உம்முடைய வாழ்விலிருந்து, உம்முடைய மூச்சிலிருந்து எங்களுக்கு கிடைத்துள்ளது. உம்முடைய திட்டம்தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தது. ஆகவே எப்போதும் உமக்கு பணிந்து உம்மை மகிழ்விக்கின்ற, உமக்கு சாட்சியாக வாழ்கின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.